என்ன கொழுப்புடா உனக்கு? எதுக்கு இப்ப கட் பண்ண? என் லவ்வர்னு நினைச்சு கட் பண்ணிட்டாங்க. என் லவ்வர்னு நினைச்சு கட் பண்ணிட்டாங்க. இது என்ன ஏர்பாட்ஸ் தெரியுமா உனக்கு? எவ்வளவு முக்கியமானது ஏர்பாட்ஸ் தெரியுமா உனக்கு? அது ஹெட்செட்டுங்க. அது ஹெட்செட்டுங்க. அது என்ன நீ ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்க? என்ன நக்கல் பண்றீங்க நீனே? விடுங்க, தெரியாம கட் பண்ணேங்க. ஆளோட இது நினைச்சுனா ஆள் தான் உட்கார்ந்து. உங்களை யாரு நீங்க குண்டாடி மாதிரி உட்கார்ந்துக்க சொன்னதா? எனக்கு ஹெட்செட் புதுசா வேணும் அவ்வளவுதான். தரேன், உட்காருங்க. புது ஏர்பாட்ஸ் இங்க பாருங்க, ஸ்டீல் கூட பிரிக்கல. புரியுதுங்களா? அப்படியே ஓவரா கத்தாதீங்க. கத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா உங்க ஆள்கிட்ட கடலை போடலாம் ஓசிலியே. அது பார்த்து யூஸ் பண்ணுங்க. உடச்சிட்டு அப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. Hi guys, நம்ம நாகை 360 மென்சர் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட இப்ப ஆனுவல் டேவா இப்ப நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம். டோட்டலா பெர்மனன்ட் ஆஃபர் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். சோ நாகை 360 மென்சர்ல விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவல்ல போட்டுருக்கோம். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்சர் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். சோ நாகை 360 மென்சர் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. என்ன கொழுப்புடா உனக்கு? எதுக்கு இப்ப கட் பண்ண? ஓ நீங்களா? என்ன நீங்களா? என் லவ்வர்னு நினைச்சு கட் பண்ணிட்டாங்க. என் லவ்வர்னு நினைச்சு கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு என்ன இது? ஓ மை காட். எங்க ஆள் நினைச்சு கட் பண்ணிட்டாங்க. என்ன ஆள் நினைச்சு? யார் இருக்கான் கூட உனக்கு தெரியாதா? சாரி, தப்பா எடுத்தேன். என்ன சாரி? இது என்ன ஏர்பாட்ஸ் தெரியுமா உனக்கு? எவ்வளவு முக்கியமானது ஏர்பாட்ஸ் தெரியுமா உனக்கு? அது ஹெட்செட்டுங்க. அது ஹெட்செட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ எது கட் பண்ணதான் கேட்டேன் உன்கிட்ட. இல்லை சாரிங்க, ஆள் இங்கே தான் வந்து உட்காந்துருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு சரி ஆளோட ஹெட்செட்டு அப்படின்னு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதா கட் பண்ணிட்டேங்க. சாரிங்க. என்ன அசால்ட்டா சாரி சொல்லிட்டு இருக்க? என்ன இதுக்கு நீ கட் பண்ண? இப்போ அதை சொல்லு ஃபர்ஸ்ட். சாரிங்க, அது கடமைங்க. அதை எடுத்து ஒட்ட வச்சுக்கோங்க. இந்தாங்க ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுக்கோங்களா? ஒட்ட வச்சுக்காம இப்போ என்ன வச்சு சொல்கிறான். என்ன திமிரா பேசிட்டு இருக்க? ஏர்பாட்ஸ் கட் பண்ணிட்டு நீ? ஏங்க திரும்ப ஏர்பாட்ஸ் இல்லைங்க, அது ஹெட்செட்டுங்க. அது அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் சொல்லாத. எது கட் பண்ண அதை மட்டும் சொல்லு. இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன 40 லட்சம் அது? ஏங்க என்ன நீ திமிரா பிளாட்ஃபார்ம்ல போட்டு வைக்கிற 30 ஹெட்செட் தானே அது? பிளாட்ஃபார்மா? இது ஓப்போ பிராண்ட் ஹெட்செட் இது. அந்த விளக்கம்லாம் எங்களுக்கு தெரியாது. பிராண்டு கிராண்ட்லாம் டூப்ளிகேட்டுங்க, எங்களுக்கு தெரியாது. டேய் என்ன நீ ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்க? என்ன நக்கல் பண்றீங்க நீனே? சரி விடுங்க, தெரியாம கட் பண்ணேங்க. ஆளோட இது நினைச்சுனா ஆள் தான் உட்கார்ந்து. உங்களை யாரு நீங்க குண்டாடி மாதிரி உட்கார்ந்துக்க சொன்னதா? யாரை பார்த்து குண்டானி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இல்லங்க சொல்றேன். நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்தீங்க இந்த நேரத்துல? யார் வர நேரம் இது? நான் இப்போ கரெக்ட் நீ ஒண்ணு சொல்ல கூடாது எனக்கு. நீ எதுக்கு கட் பண்ண இப்போ? ஏங்க தெரியாம கட் பண்ணிட்டேன்றா அப்ப என்னங்க பண்ண முடியும் உங்களால? ஏங்க நான் என்ன இந்த இது ஹெட்செட் தானே கட் பண்ணேன். இப்படி இழுத்து வச்சு உங்க முடிய கட் பண்ண இல்ல உங்க மூக்க கட் பண்ண? இந்த மாதிரி நல்லா வச்சுக்க, அத சொல்லிட்டேன். இன்னும் மூக்க கட் பண்ண மாதிரி கத்துறீங்க. இது கட் பண்ணிட்டு ஓவர் திமிரா பேசிட்டு இருக்க. இதே மாதிரி எனக்கு புதுசா ஒரு ஹெட்செட் வேணும், அவ்வளவுதான். ஏங்க இருக்கிறதே இங்க டம்மி ஹெட்செட். இதுல என்ன இருக்கு? இதுல இதே கையை பிடிச்சிட்டா பிச்சு வந்துருது எல்லாமே. என்ன நீ சொல்ல திமிரா பண்ணிட்டு இருக்க? ஏங்க எல்லாமே அது டூப்ளிகேட். கொஞ்சமா அறிவு இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஏர்பாட்ஸ் கட் பண்ணி விட்டு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க. பாக்குறங்க எதுங்க கத்துறீங்க? அது வந்து நீ கட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும். நான் ஹெட்செட் கட் பண்ணுவேன். பேசாம உங்க நாக்கு எடுத்து வச்சு கட் பண்ணுவீங்க. இந்த பேஜ் பேசுங்க. இந்த நாக்கு நல்லா பேசிட்டு இருக்க, அத சொல்லிட்டேன். ஏங்க கத்துறீங்க நீங்க? உங்களுக்கு தேவையான ஹெட்செட் தானே வேணும். அதுக்கு ஏன் கத்துறீங்க? அப்ப நீங்க என்ன ஹெட்செட் தான் வேணும் இதுவா பேசிட்டு இருக்க? தரங்க இருங்க. நீ எனக்கு ஹெட்செட் புதுசா வேணும், அவ்வளவுதான். தரேன், உட்காருங்க. அழுவாதீங்க. ஆளை மாறி பண்றீங்க. ஓஸ்ல ஏதாவது பழைய இதே பொருளை யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஓஸ்ல கடைச்சாங்க வாங்கிட்டு ஓடிடுது. கட் பண்ணிட்டு நீ தேவலாம பேசிட்டு இருக்காத. ஆளுக்கு வாங்கிட்டு வந்தது கண்ட கருமத்துக்குலாம் கொடுக்க வேண்டியதா போச்சு. புது ஏர்பாட்ஸுங்க. இதோட விலை 3000 ரூபா. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி. ஒரு 30 ஹெட்செட் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ 3000 ஹெட்செட் வாங்கலாம் பிளான் பண்றேன். ஹெட்செட்ல நீ பேசாத. சும்மா அது வந்து
எது பிராண்டட் எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க பார்த்தாலே தெரியுது நல்லா ஏமாத்துற ஆளுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தாங்க நான் இங்கே பாருங்க என் ஆளுக்கு நான் கட் பண்ணிட்டு நான் கிஃப்ட் பண்ணலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் குந்தாணி மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்டு எல்லாம் குடிய வாயை கட்டுறீங்க. உடைச்சிட்டு குண்டானி பேசிட்டு இந்த இருக்காரு. நேரத்தில் அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரி என்ன புது ஏற்பாட்ஸ் இங்கே பாருங்க சீல் கூட பிரிக்கல புரியுதுங்களா? அப்படியே ஓவராக கத்தாதீங்க. எதுக்கு கத்துறீங்க நீங்கள்? நீங்க தானே கட் பண்ணீங்க. உட்காருங்க சும்மா ஒரு பூரா எடுத்து கொண்டா அது முதல்ல கொண்டாங்க. இது கொடுக்குறோம்ல நான் பிச்சு தலை சுற்றி போட தான் சரி இந்தாங்க புது ஏர்பாட்ஸுங்க OnePlus பிடிங்க. இதோட விலை 3000 ரூபா வச்சுக்கோங்க. பிராண்டு தாங்க எங்க நான் ஒன்றை மாதிரி என்ன டூப்ளிகேட் எடுத்துட்டு வச்சு சுற்றி இருக்கான்னு நினச்சா யாரும் கிஃப்ட் பண்ணலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால கிஃப்ட் கூட உங்களுக்கு பிரித்து உங்கள் கையில் கொடுத்துருவேன் தெரியுமா? இருந்தாலும் நீங்க அதை கட் பண்ணி இருக்க கூடாது. கட் பண்ணி விடாத நான் ஆள் நினச்சி கட் பண்ணேன். 3000 ரூபா 3 மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சு வாங்கினேன். சரி விடுங்க நல்லா இருந்துட்டு போங்க. ஏன்னா பண்ணது வந்து என் தப்பு தான். நான் ஒத்துக்கிறேங்க அது தப்பு இல்லை. பண்ணது என் தப்பு தான். கட் பண்ணிக்க கூடாதுங்க. அதுக்கு தாங்க நான் திட்டினேன். ஏங்க என்னால் அந்த மாதிரியே அங்கே திட்டுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன். நீங்க எப்படி குண்டானிக்கு பேசுவீங்க? அதனால தான் எனக்கு வந்து கடுப்பாச்சு. சரி விடுங்க வாங்கிக்கிட்டீங்களே அதோட அதையாவது ஒழுங்காக வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எங்கேயா கட் பண்ணிட்டு அது பிராண்டாங்க. ஏங்க உங்கள் மூஞ்சில் முள்ள விட்டு அடிக்க இங்கே பாருங்க OnePlus பிராண்டு தெரியுதுங்களா? லோகோவை பாருங்க போட்டிருக்கா. MRP ரேட்டை பாருங்க எங்கே இருக்குமே இங்கே பாருங்க MRP ரேட்டை பாருங்க 3299 ரூபா. புரியுதுங்களா? இனிமேல் யாரும் தப்பாக கட் பண்ணால் கூட கட் பண்ண முடியாது. இதில் ஒயர்லாம் கிடையாது. இது ஒயர்லெஸ்ஸு. தூக்கி காது உள்ள பட்ஸு மாரி சொருகிக்க வேண்டியதான். தூக்கி பட்ஸை பிடிங்க நல்லா வச்சு வாங்குங்க. என்ன பண்ணுறது காசெல்லாம் பணம்லாம் பாழா போகுது. யாரோ துண்டு போகிறாங்க. நீங்க அப்படி கட் பண்ணி இருக்க கூடாதுல்ல. ஏங்க தெரியாமல் உங்களை யாருங்க இங்கே வந்து உட்கார சொன்னது இந்த டைமில்? அது யாழ் வர நேரத்துக்கு நீ வந்து உட்காந்து நாங்கள் நாங்கள் பண்ணுறது? இப்போ நாங்கள் அவளுக்கு என்னங்க கொடுக்குறது? நான் வந்து நீங்க கட் பண்ணீங்க கொடுத்தீங்க. கட் பண்ணீங்க கொடுத்தீங்க கிழிச்சிங்க. சரி காசு எதனா வச்சிருக்கீங்களா? அங்கே 3000 ரூபா அங்கே எதாவது இருந்தால் கொடுங்க. அதான் அதுக்கு எதுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்? அதெல்லாம் தர முடியாது. ஓஹோ அவன் 30 ரூபா எடுத்ததுக்கு 3300 ரூபா எடுத்துட்டு வேணும் உங்களுக்கு. நீங்க கட் பண்ணா நீங்க தான் கொடுக்கணும். பின்ன நான் உங்களுக்கு காசு கொடுக்கறது? புது ஏர்பட்ஸ் வாங்கிட்டீங்க நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா உங்கள் ஆள்கிட்ட கடலை போடலாம் ஓசிலேயே. நல்லா ஒரு 30 ரூபா எடுத்துட்டு வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அது என்ன மாதிரி எல்லாருமே நல்லவனா இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி எல்லாருமே நல்லவனா இருக்க மாட்டாங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அது பார்த்து யூஸ் பண்ணுங்க. உடச்சிட்டு அப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. வச்சது போச்சே அட போச்சே. லூசு பைய. அம்முகுட்டு